வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நேர்ந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடக்கக்கூடிய சிக்கல் தமிழ்த்தாய் வாழ்த்த 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இசையமைப்பாளர்கள்லேயே இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இசையமைத்து பாட முன் வந்தது 2 பேர் தான். ஒன்று கலைஞர் தொடங்கிய போது எம்எஸ்வி ஐயா இசையமைத்தார், பலரும் முன்வராத போது. அதற்கு பிறகு ரொம்ப ரீசெண்டாக தமிழ்த்தாய் வாழ்த்தை இசையமைத்து பாட முன் வந்தது நீங்கள் தான். இப்போது பல்கலைக்கழகத்திலேயே சட்டமன்றத்தில் 3ஆவது இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு இப்போது பல்கலைக்கழகங்களில் ஆளுநருடைய உத்தரவு, ஒன்றிய அரசின் உத்தரவின் பேரில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தவேகா அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் வன்னியரசு, அப்புறம் அமைச்சர் விஸ்வநாதன் இதை கண்டித்து ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் இந்த விஷயத்தை சரியாக தான் கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஸ்வநாதன் போட்டிருக்காரா? இது தவறுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேஜில் அவரே போட்டிருக்கிறாரு. அமைச்சர் விஸ்வநாதன் இந்த விழாவை புறக்கணிக்கிறார், இந்த செயல் மிகுந்த பாராட்டத்தக்கதுன்னு அவருடைய பேஜில் அவரே போட்டிருக்கிறார். பரவாயில்லையே, அது உண்மையுமே எனக்கு மகிழ்ச்சி. அது அவருக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது, அல்லது உண்மையாக இது போக வேண்டிய நிற்பம் வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, நிர்பந்தம். ஆனால் அவர் பண்ணியிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு? அவரும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக இது இருக்கிறது, 3ஆவது இடத்திற்கு தமிழ் தகவலுக்கு தள்ளப்பட்டது, வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது, அதை கண்டிச்சிருக்கிறார். அதான் இந்த ஒட்டுமொத்த விஷயம் எனக்கு இது அந்த ஆளுநர் மாளிகையிலேருந்து இப்படி எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குன்னு அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து பேசின அந்த காணொலியை பதிவை நான் பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்தே கோபத்தை தாண்டி ஆத்திரம் வந்தது. என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு ஒரு அரசு இருக்குது, இதை பாதுகாக்கணும்னு முன்னாடி நினச்சோம்ல. இப்போ ஒரு ஸ்டாலின் தலைமையில் இருந்த திமுக அரசுக்கிட்ட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளோட கவலைகளை அவங்க செயல்பாடாக்கி அதை எதிர்த்து முதுகெலும்போட நின்றுப்பாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த எதுக்கும் தகுதி இல்லாத ஒருவனை அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு நமக்கு தான் அந்த ஆத்திரமுகம் வருது. நம்ம இதை எப்படி எதிர்த்து செயல்படுறதுன்னா, இந்த ஆள் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கார் இந்த முதலமைச்சர். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கூட எதுக்குமே ஒரு எதிர்வினை ஆற்றாமல் இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப வெறுப்பாக வேதனையாக இருக்குது. அந்த பாடலை எழுதின ஒரு பெயரில் இருக்க பல்கலைக்கழகத்திலே இந்த அவலம் நடந்தா, இப்போ ஒரு முறை ஒரு பிரசிடென்ட்ஸ் ஆயிடுச்சுல்ல, முன்மாதிரியாக நடந்துருச்சு. அப்போ ஏன் எதிர்க்கலை? இனிமேல் எதுக்கு எதிர்க்கிறீங்க? அப்போ நீங்கள் எல்லாம் தவறானவர்கள், அவங்க தமிழர்கள் இல்லையான்னு கேள்வி கேட்டால் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஏன் இவ்வளோ அச்சப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த துணைவேந்தருக்கான அதிகாரம் பொறுப்பை போன ஆட்சியில் எப்படி ஒரு சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநர் அதை எதிர்த்து, ஆனால் போய் உச்ச நீதிமன்றத்தில் நம்ம அது சரிதான் இவர்களுக்கு இப்போ அந்த ஆணை நடைமுறையில் இருக்கு. ஆனால் அரசு அதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது தான் உண்மை. முதல்ல ஏன் இவர் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொன்னோன்னு இப்போ பாருங்க, கடைசியில் எங்கே நம்ம மொழி உரிமையும் மாநில உரிமைகளை பற்றி புரியாத ஒருவனை போய் அங்கே அமர வச்சா இப்படி தான் நடக்கும். இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அதாவது இதில் பல வருத்தங்கள் இருக்குது. அந்த பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதிய மனோன்மணி சுந்தரம் பிள்ளையனோட பெயரில் தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் அமைச்சு அவரை எவ்வளோ பெரிய கௌரவம் நம்ம வைத்து கொண்டாடுகிறோம். அதே பல்கலைக்கழகத்தில் முதல் முறை அவங்க பரீட்சை பண்ணுறாங்கன்னா உள்ளேருந்து இவங்களுக்கு எவ்வளோ ஆர்எஸ்எஸ்லேருந்து அவங்களுக்கு அறிவுரை வந்திருக்கும். முதல்ல இங்கே பண்ணி காட்டியா, இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சாதிச்ச மாதிரின்னு. அதனாலே ஒரு சுற்றறிக்கை 4-5 நாட்களுக்கு முன்னாடி அனுப்புகிறாங்களே, உடனே எதிர்வினை ஆற்றிருக்க வேணாமா? இது என்னுடைய மாநிலம், இது தமிழர்களுக்கான மாநிலம், இங்கே நாங்கள் தான் தீர்மானிப்போம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும் போது கூட என்கிட்ட சொன்னால், அதனால இது மக்களுக்கு தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது. ஒன்றிய அரசு அப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கா தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடக்கூடாதுன்னு? இல்லை. அப்புறம் எதுக்காக ஜோசப் விஜய் வலிந்து போய் ஆர்எஸ்எஸ் கூட கேட்காத இவர் பண்ணுறாரு? போய் டெல்லிக்கு போய் கேட்க போனார். அப்போ இவருடைய கோரிக்கை என்ன வரைஞ்சு என்ன கேட்க போனார்ல 2 மாதம் முன்னாடி என்ன கேட்டார் போய் பிரதமர்கிட்ட? தமிழ்நாட்டினுடைய நலன், மேகதாது விவகாரம், பல்வேறு இல்லை இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை குறித்து. அப்போ நாட்டு பெண் இந்த தேச ஆமாம், அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தமிழ்நாட்டினுடைய புரோட்டோகாலை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தியதா தகவல் சொல்லப்பட்டது. அதை என்ன வலியுறுத்தினார் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை. சும்மா இவங்க முதல் முறையாக டெல்லிக்கு போகிறத ஒரு அழுத்தம் மக்களுக்கு பெரிய ஒரு கவர்ச்சியை. அவர் இந்த 20 விழுக்காடு இருக்குது, வி கால் தம் இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்ட், அறிவு வளர்ச்சி குன்றியவர்கள்னு தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்தவர்கள். இல்லைன்னா அப்படி செய்ய முடியாது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு போராட டெல்லிக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, அது அவ்வளவும் வேடம் நாடகம். இவர் ஒன்றும் அங்கே கேட்கவும் இல்லை, அதற்கு ஒன்றும் அவர் உத்தரவும் வாங்கிட்டு வந்திருந்தா எப்படி உன்னுடைய மாநிலத்தின் மொழி பாடல், மொழி வணக்கம் செலுத்துகிற பாடல் எப்படி 3ஆவது இடத்துக்கு போகும்?
தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டமளிப்பு விழா நடக்கும் பொழுது அந்த மாநில மொழியின் பாடல் முதல் பாடல் தானே. இதுல எப்படி உங்களுக்கு ஒப்புரவு செய்ய முடிஞ்சது? இப்போ எவ்வளோ ஒரு சரியில்லாதவர், இந்த மொழி உணர்வு இல்லாதவர், தன்னுடைய உரிமையை கூட நிலைநாட்ட முடியாத ஒரு அரசியல் ஆண்மை அற்ற நான் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கோழையை இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கறது, இது நமக்கு ஏற்பட்ட இழப்பு இல்லை, இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு ஏற்பட்ட இழப்பு. இதை எப்படி சரி பண்ண போறோம்? இல்லை, இதை வந்து ஒரு தரப்புல இழப்பா நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு தரப்புல வந்து சில விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒண்ணுமில்லாத விஷயங்கள், இதெல்லாம் விட்டு கொடுத்தா ஆளுநர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி பல விஷயங்கள்ல நமக்கு ஆதரவா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சிலர் பேசுறாங்க. இல்லை, இப்போ அவங்களோட சைடில் இப்படி இருக்கலாம்னு சொல்லி சில வார்த்தைகளை கற்பனையாக நம்மளை பதிவு வைக்கக்கூடாது. இதை மற்றவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சின்ன விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயம்னு அவங்க நினச்சி செஞ்சுருக்கலான்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. இது சின்ன விஷயமும் கிடையாது, ஒன்றும் இல்லாத விஷயமும் கிடையாது, இது பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக லாங்குவேஜ்ன்றது ஒரு டூல், கம்யூனிகேஷன் டூல்னுவாங்க, ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ளும் ஒரு சாதனம்னு சொல்கிறாங்கல்ல. தமிழ் மொழி நிச்சயமாக அப்படி கிடையாது. ஏன்னா அது உணர்வோடு சேர்ந்து, இனத்தோடு சேர்ந்து ஒன்று அமைந்த ஒரு கலாச்சார கூறு, இது எலிமெண்ட் ஆஃப் அ கல்ச்சர். அப்போ மற்றவங்க எப்படி வேணால் அவங்க மொழியை பற்றி நினச்சிக்கலாம், பேசிக்கலாம். நம்ம அவங்களத போய் மாற்ற, அதில் கருத்து சொல்ல நமக்கு ஒன்றும் இடம் இல்லை. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இது உணர்வோடு, இனத்தின் கலாச்சாரத்தோடு, பண்பாடோடு ஒன்றி அமைந்த ஒரு கூறு என்பதால் இது சின்ன விஷயமும் கிடையாது, ஒன்றும் இல்லாத விஷயமும் கிடையாது. இது நமக்கு முக்கியம். இந்த மொழி பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு மொழி வாழ்த்து, மொழி வணக்க பாடல்னு நம்ம வச்சிருக்கும் பொழுது அதுக்கு தான் முதன்மை இடம் கொடுக்க வேண்டி வரும். இப்போ இந்தியாவுக்கு என்று ஒரு நாட்டு பண் இருக்கிறது, ஜனகணமனன், ரவீந்திரநாத் டாகூரோடதே எடுத்து நம்ம பாடிட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு நாட்டு பாடல்னு சொல்லி வந்தே மாதரத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதில் எப்போ மதத்தை பற்றிய இந்து மத கடவுள்களின் இறைவர்களின் பெயர்களும் உள்ளடக்கி இருக்கும் பொழுது அதை எப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்து மதத்தில் கோட்பாடுகளில் நம்பிக்கை இல்லாதவர்கள், எதுவுமே இல்லாதவங்களை எப்படி இது பாட நிர்பந்திக்க முடியும்? அப்போவே இது சர்வாதிகார போக்கினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. வட மாநிலங்களில் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி இஸ்லாமிய இளைஞர்களை அடித்து சித்திரவதை செய்து சில இடங்களில் கொலை கூட நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது அது மாதிரி தான். இங்கே அடிக்கலை, அதை வந்து அரசின் வழியாக, ஆளுநரின் வழியாக ஆணையாக கொண்டு வர்றாங்க. இது எப்படி ஆணையாக முடியும்? ஆளுநருக்கு எப்படி அந்த மாநிலத்தின் மேலே இந்த அதிகாரம் வருது? இவர் மாநிலத்துக்கு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்னும் பொழுது இது ஒரு சூப்பர்வைசர் தானே. அவருக்கு ஆணைகளை பிறப்பிக்க இடம் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னாலும் அந்த மாநிலத்தின் மொழிக்கு மேலே அவருக்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்க வாய்ப்பே இல்லை. மற்ற விஷயங்களை கூட அப்புறம் பேசிக்கலாம், அதில் பெரிய பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. இது எதனால, எந்த துணிவில் அரசை சொல்லி தான் அனுப்புகிறான்னு நமக்கு தெரியுது. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்க ஒருத்தர் நம்ம தான் தகுதி இல்லாதவர்னு சொல்கிறோம், பொறுப்பு இல்லாதவர்னு சொன்னால் நம்ம மேலே கோவப்படுறாங்க, என் மேலே கோவப்படுறாங்க, என்னை திட்டுறாங்க. இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். இப்போ ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? உண்மையாலுமே இவர் ஒரு நல்லவர், இல்லை பொறுப்புள்ளவர், இந்த மொழியின் மாண்பை காக்கிறவர், இவருக்கு பெரிய மொழி உணர்வு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. மொழி உணர்வுகள் உள்ளவர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சு அவங்களுக்காக செயல்படுறவர் தானே இந்த முதல்வர். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது அந்த மொழிக்கு நீங்கள் தானே பாதுகாவலர். ஏன் திமுக அரசை இவ்வளோ கொண்டாடுறோம்? அவங்க தப்பு பண்ணலையா, ஊழல் பண்ணலையாலாம் கேட்பாங்க. பண்ணியிருக்கலாம்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஏன்னா அரசியலில் பலரும், பெரும்பான்மையானவர்கள் ஊழல் செய்வார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னுடைய மாநிலத்தின், இனத்தின், மொழியின் எல்லா உரிமைகளையும் பாதுகாக்கிற ஒரு உறுதியோடு இருந்தாங்கல்ல, முதுகெலும்போடு இருந்தாங்கல்ல, அது உங்ககிட்ட இல்லைன்னும் போது நீங்கள் தகுதி இல்லாதவர் தான் நான் சொல்லுவேன். இதை விட என்ன நிரூபணம் வேணும்? கரூர் விவகாரத்திலையும் அவர் வந்து 39 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருந்தார். அதை கோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செய்திருக்கிறது. சாலை விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கும் அப்போ இப்படி கொடுப்பீங்களா? இது வந்து கம்பேஷனேட் பேக்ரவுண்டை மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்குது, மற்றவருடைய வேலை வாய்ப்பை பறிப்பதா இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனால் வழக்கம் போல இந்த விவகாரமும் கூட திமுக தான் இதை தூண்டிவிட்டு கேஸ் போட்டது நாம் தமிழர். ஆனால் திமுக நேரடியாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு திமுக நாம் தமிழரை தூண்டிவிட்டு இந்த கேஸை போட்டு தடுத்து நிறுத்தியதாக தாவேக்காவினர் செய்தி பரப்புறாங்க. இது எப்படி பார்க்க? அப்போ நீதிமன்றம் திமுகவுக்காக இந்த தீர்ப்பை வழங்குச்சின்னு அவங்க சொல்ல வராங்களா? திமுக வச்சதாகவே இருக்கட்டும், அதுதான் அரசியல். அவங்க நேரடியாகவும் பண்ணலாம், மற்றவர்கள் அதில் ஈடுபாடு ஆர்வம் காட்டும் பொழுது நாங்கள் பண்ணுறோம் இந்த முறைன்னு சொல்லி இதை திமுக கூட தூண்டி இருக்கலாம். இன்னும் தப்பு இல்லையே. இப்போ ஒரு நல்ல முடிவு தானே. பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து அவர் அந்த அறிவிப்பு சொன்ன உடனே பொதுவாக சமூக வலைதளங்களில் வந்து பெரும்பான்மையான இந்த அறிவு வளர்ச்சி குன்றிய கூட்டத்தை தவிர மற்ற எல்லாருமே இதை தவறு, அப்போ நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இதுக்கு முட்டி மோதி படிச்சுட்டு இருக்கிறோமே, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு, அரசு வேலைக்கு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் போராடி இதுக்காக கனவோட காத்துட்டு இருக்கும் பொழுது எளிதாக தூக்கி உன் கட்சிக்கு ஒரு நடிகனை பார்க்க வந்தவனை
உயிரை விட்டவனே தன்னோட உயிரை துச்சமாக மதிச்சவனுக்கு போய் இதை கொடுக்குறீங்களேன்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. இது சட்டத்து முன்னாடி நிற்காது, நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அரசியல் ஆர்வலர்கள் சொன்னாங்க, விமர்சகர்கள் சொன்னாங்க, ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியல, இப்போ போன பிறகு தெரிஞ்சு போச்சு இல்லை. இதுக்கு இவங்க மேலே மறுசீர் இதுக்கு போகிறாங்களான்னு தெரியல. எனக்கு உள்ள போனால் அதை விட பெரிய கொடுமை அது. ஆனால் இது ரொம்ப நியாயம், இது அடிப்படை நியாயம். இதுதான் இதுக்கு நீதிமன்றத்தில் விடையா வரும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். திமுக சொன்னாலே அது தப்பானது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் இதில் சேர்த்து உருவாக்கப்படுது. திமுக கேஸ் போட்டுருச்சு, ஓ அப்போ இது தப்புப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தாவேக்கா தரப்பு ஒரு பக்கம் பண்ணுறாங்க. கலைஞர் பலமுறை இதை சுட்டி காட்டி தான் பேசுகிறாரு, நமக்கு எதிராக ஒரு சதி நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக செய்தால் அது தவறு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உருவாக்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க? இதுதானே அரசியல். அரசியல்னா இப்படி தானே இருக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. ஏன் இன்னைக்கு திமுகவை எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்கன்னா அது ஒன்று தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியல் கட்சி. நீங்கள் ஒன்று இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். பொதுமக்கள்கிட்ட கூட நான் சொல்கிறேனே, திமுக இல்லாத தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை. இவங்களுக்கெல்லாம் அது புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. புரிந்தவர்களுக்கு தெரியும். திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டோட எதிர்காலம் இருள் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு அரசியல். என்னால் அதுக்கு விடையே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவுக்கும் அவங்க தான் ஒரு முதுகெலும்புள்ள இந்த தமிழ்நாட்டின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட ஒரே அரசியல் செயல்பாடுள்ள கட்சி. அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது, பண்ண முடியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன சொல்லுவாங்க, என்ன ஊபிஸ்ன்னுவாங்க, 200 ரூபாய்னுவாப்பா, அவங்களுக்கு அது தவிர சொல்ல முடியாது. இப்போ இந்த பசங்க கிண்டல் பண்ணும்போது அது கமெண்ட் போடும்போது கோவத்தில் மற்றவங்களுக்கு 200 ரூபா போட்டால் எனக்கு இருக்க செலிபிரிட்டி சேசஸ்க்கு அது ஒரு 20,000 ரூபாயாவது போடணும்ல. இவனுங்க இதையே சொல்லிட்டு இருப்பானுங்க. அதனால பொருளற்ற அந்த விமர்சனங்கள் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீ என்ன வேணாலும் சொல்லி என்ன வேணாலும் சொல்லிக்க. திமுக இல்லாமல் நினைச்சுப்பாரு என்ன பண்ண முடியும் இந்த மாநிலத்துக்கு. இப்போ நீங்க கேட்குறீங்களே, வேற எங்க இருக்கு, என்ன அரசியல் கட்சி இருக்கு? இல்லை, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க அளவுல செயல்படுவாங்க. பட் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற, பிறருக்காக ஒரு முன்னணியில் நின்று தளபதியாக போராடக்கூடிய வலிமையும் சக்தியும் விசிகாவுக்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுக்கு இருக்குதா? அதிமுக, இன்றைய அதிமுகவுக்கு இருக்கா? இருந்தாங்க ஒரு காலத்துல. ஒரு கட்டத்துல திமுக விட கூட வலிமையால மேலே ஏறி இறங்கின காலம்லாம் உண்டு. இன்னைக்கு பாவம் அவங்களே தங்களை தொலைத்து தேடிக்கொண்டு இருக்கிற இடம். அவங்களை விட்டுருவோம் மொத்தமாக, அந்த விளையாட்டிலே கிடையாது. பிசிகா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, வைகோவையும் விட்டுறலாம். அவர் எங்கே கிடக்கிறாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாஞ்சில் சம்பத் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார், அதை நான் சொல்ல விருப்பப்படல. அப்போ வேற யார் இருக்கா? இந்த மாநில உரிமைகள்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே மேலே இந்த ராட்சசங்க உட்காந்துருக்காங்க, ஆர்எஸ்எஸ் உடைய தூண்டுதலில் உட்காந்துருக்கிற 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, யார் எதிர்க்க முடியும் உங்களுக்கு? இவங்களுக்கு என்ன புரியலன்னா, 25 வருஷம் திமுக இல்லாமல் விட்ட பிறகு இவங்க ஒப்பாரி வச்சு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்கல்ல, எல்லாம் தொலைச்ச பிறகு 2025 2050 அழுவாங்கல்ல, அன்னைக்கு தான் புரியும். இதை தாண்டா நாங்கள் 25 வருஷம் முன்னாடி சொல்லோம், நம்மளால சொல்லி காட்ட முடியும். பட் என்ன பயன் அதனால எல்லாரும் இழந்த பிறகு? இல்லை, இது அரகன்ஸா அல்லது ரியாலிட்டி? அதை எப்படி புரிஞ்சு? எனக்கு இப்போ நான் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் அரகன்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கும் அரசியலுக்கு ஏதாவது நேரடி தொடர்பு உண்டா? என்னோடது சமூகம் சார்ந்த அரசியல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அது ரொம்ப அதிகம் பாதிக்காது. என்னுடைய பையன் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு இங்கே பெரிய வேலையில் இருக்கிறான், எல்லாம் வசதியாக அவங்க பாட்டு தனியாக எல்லாம் இருக்காங்க. யார் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தாலும், எந்த கட்சி ஆண்டாலும் இவர்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போறது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்னுடைய மகனுக்கு பெரிய தமிழ் மொழியை பற்றிய உணர்வோ இந்த கலாச்சாரத்தை பற்றிய புரிதலோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் தமிழ்நாடு இல்லை. அதையெல்லாம் அறிந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல் தங்கள் வாழ்க்கையை தினந்தோறும் பாதிக்கிற இடத்துல பல கோடி பேர் இருக்காங்க. 7 கோடி பேர்ல குறைந்தது 5 கோடி பேராவது இந்த அரசியலால் பாதிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், இதை நம்பி வாழ்கிறவர்கள். அவர்களுடைய நன்மையை கருதி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு புரியுது திமுக இல்லைன்னா என்ன ஆகும். இது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியாங்க. ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 3 மாதங்கள் முன்னாடி, மே 5 இருந்துன்னு வச்சுக்கோமே, இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து விமர்சித்து கிண்டல் எடுத்து தரக்குறைவாக அவர்கள் அருமை புரியாமல் பேசியவர்கள்ல ஒரு சின்ன விழுக்காடு இப்போ விளங்க தொடங்கி இருக்கிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியுது வெளியில பார்க்கும் பொழுது. இதை பற்றி தான் நான் அதிகம் கூடுதலாக உணர்ந்தபடியால் நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி இந்திரா.